அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம கற்றுக்க போகிற விஷயம் வந்து சமையல். ஃபர்ஸ்ட் வந்து நான் பிரியாணி செய்ய போகிறேன். இதை வந்து சில வீடியோக்களில் பார்த்து நான் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு கற்று வச்சிருக்கேன். வாங்க ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை மோட்டிவேஷனாக வச்சுக்கோங்க. கற்றுக்குறோம். வெல்கம் பேக். இப்போ நம்ம வந்து பிரியாணி செய்யறதுக்கு வந்து சிக்கன் வாங்கிட்டு வந்திருக்கோம். சிக்கன் வந்து 3/4 கிலோ வாங்கிட்டு வந்திருக்கோம். ஃபுல்லாகவே வந்து லெக் பீஸாக தான் வாங்கிட்டு வந்திருக்கோம். போட்டு நல்லா மஞ்சத்தூள் போட்டு அம்மா க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க. இருந்தாலும் நம்ம மஞ்சத்தூள்லாம் போட்டு ஒரு வாட்டி நல்லா அப்படியே அலசி வச்சிருவோம். கொஞ்சம் நேரம் அப்படியே ஊறட்டும். அந்த மஞ்சள் தண்ணியில் வந்து ஊறினாலும் கொஞ்சம் ஜெம்ஸ்லாம் கொஞ்சம் அழியும். சின்ன சேர்த்தாதான் வந்து அந்த ஃப்ளேவர் வந்து நல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன். எவ்வளோ புதினா யூஸ் பண்ணுறது அவங்க கொஞ்சம் தான் சொன்னாங்க வீடியோவில் பார்த்ததுல. நம்ம கொஞ்சம் நிறையவே யூஸ் பண்ணுவோமே. அரிசி எடுத்துக்கிறேன். அரிசி வந்து கொட்டிடலாம். 3/4 கிலோ அரிசி எடுத்துக்கிறேன். அலசிக்கலாம். அரிசி எப்பவுமே வந்து 3 வாட்டி வாஷ் பண்ணிக்கலாம். எதுக்கு அந்த மாதிரி வாஷ் பண்ணுறோன்னா, எந்த அளவுக்கு வந்து வாஷ் பண்ணுறோமோ அப்போ தான் வந்து ஒட்டிக்காம உதிரியாக வரும். அப்போ தான் வந்து நம்ம பிளேட் அடிக்கும் போதோ இந்த மாதிரி பண்ணும்போது வந்து உதிரியாக ரைஸ் தனித்தனியாக வரும். அதுக்காக தான் நம்ம வந்து 3 வாட்டி அலச சொல்கிறோம். நிறைய பேர் வந்து இந்த 3 வாட்டி கிளீன் பண்ணால் வந்து அழுக்கெல்லாம் அதில் இருக்கிற தூசி அழுக்கெல்லாம் வந்துடும் நினைப்பாங்க. அப்படிலாம் கிடையாது. அதுக்குள்ளே இருக்கிற அந்த பசை அதெல்லாம் இதுவாச்சுன்னா தான் உதிரியாக வரும். அலசியாச்சு. ஊற வச்சுக்கணுமா தண்ணி ஊற்றி 1/2 அது ஊறணும். நம்மளுக்கு டைம் இல்லை, அதனால வந்து ஊறட்டும். எவ்வளோ நேரம் டைம் இருக்குதோ அவ்வளோ நேரம் ஊறட்டும். பார்த்துக்கலாம். ஏன்னா இதெல்லாம் செய்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அது வரைக்கும் ஊறினா போதுமானது தான். இப்போ வந்து என்னென்ன எடுத்துக்கிறேன்னு சொல்கிறேன். இலை எடுத்துருக்கிறேன். அதாவது வந்து பிரியாணி இலை, பட்டை, லவங்கம், ஏலக்காய். இதெல்லாம் வந்து அந்த வந்து ஃப்ளேவர் கொடுக்கறதுக்கு உதவியாக இருக்க போகுது. அப்புறம் வந்து மீடியமாக வந்து ஒரு 4 வெங்காயம், 4 தக்காளி. ஏன்னா நம்ம தேவைப்படுறது வந்து 1 கிலோ வெங்காயம், 1 கிலோ பிரியாணி தான். அதனால வந்து 4 வெங்காயம், 4 தக்காளி, 100 இஞ்சி, 100 பூண்டு. பூண்டும் இஞ்சியும் வந்து உரிச்சு வச்சுக்கலாம். தோலோடய போடுங்க. தோலோட போட்டாதான் வந்து ஃப்ளேவர் வரும். யாரும் சொல்ல, நான் தான் சொல்றேன். கரைஞ்சி போகுமா பேஸ்ட்? நான் வந்து இவங்க என்ன சொல்றாங்கன்னா தோலோட போட்டாதான் அங்கங்க திப்பி திப்பியா இருக்கும். ஆனா நம்மளுக்கு அதுதான் வேணும். ஏன்னா அது திப்பி சாப்பிடலாம், நல்லா இருக்கும். அடுத்தது 100 இஞ்சி. மாஸ்டர் என்ன சொல்றாருன்னா தனித்தனியா அரைச்சி சொல்றாரு. பூண்டு தனியா, இஞ்சி தனியா அரைச்சி சொல்றாரு. சரி, அவர் சொல்ற மாதிரியே ட்ரை பண்ணி பாக்குறேன். இந்த மாதிரி வந்து இஞ்சி தனியா பூண்டு தனியா அரைக்கிறது வந்து வாணியம்பாடி ஸ்பெஷலாம். வாணியம் ஸ்டைலில் வந்து 2த்தையும் ஒன்றா அரைப்பாங்க. வாணியம்பாடி ஸ்டைலில் வந்து 2த்தையும் வந்து தனித்தனியாக அரைப்பாங்க. நம்ம அது மாதிரி வந்து தனித்தனியாக நல்லா கொஞ்சம் பேஸ்டாக தான் வந்திருக்கு. அடுத்தது பூண்டு போட்டுக்கலாம். பூண்டு அரைச்சாச்சு. அடுத்தது வந்து இஞ்சி போட்டு தனியாக அரைக்க போகிறோம். அடுத்தது இஞ்சி போட்டு அரைச்சாச்சு. எடுத்து ஓர வச்சுக்கலாம். இஞ்சி தனியா பூண்டு தனியா அரைச்சாச்சு. அடுத்தது வந்து புதினா அரைச்சி வச்சோம்ல, புதினா வந்து நம்ம பாதி கட்டு யூஸ் பண்ண போறோம். ஒரு கட்டுல பாதி. எவ்வளவு கட்டு யூஸ் பண்றோமோ அதே அளவு மல்லியும் யூஸ் பண்ணணும். அப்பதான் அந்த ஃப்ளேவர் வரும். அதெல்லாம் ரெடி பண்ணிடுறேன்.
வெங்காயம் வெட்டலாம். வெங்காயம் இருக்கிறதுக்கு ஒரு கலங்க மாஸ்டர். அப்போ ஃபஸ்ட்டு வந்து வெங்காயம் தான் வந்து எல்லாத்துலேயும் வந்து சொல்லுவாங்க, பெருமையாக சொல்லுவாங்க, இவ்வளோ நிமிஷத்தில் வெட்டினண்டு. நம்மளுக்கு நல்லா வராது, ட்ரை பண்ணுறேன். எங்கள் அம்மா தான் கற்றுக் கொடுத்துட்டுருக்குறாங்க. அவங்க தான் சைடில் பேசிகிட்டு இருக்கிறாங்க, இப்படி வெட்டு அப்படி வெட்டு, அப்படி அரை இப்படி அரைன்ட்டு. அவங்க பெரிய மாஸ்டர் தான் அப்படின்னு அவங்கள நினச்சிப்பாங்க. ஆனால் நல்லாவே இருக்காது. பிரியாணியே செய்ய தெரியாது. பிரியாணியும் வந்து செய்வாங்க, அது பிரியாணியே கிடையாது. இன்னும் சைடில் சொல்கிறது வந்து என் தம்பி. சரி சாமியார் இல்லை உன் மாதிரி. அருவாமனையிலே கட் பண்ணிக்கலாம், ஏன்னா எனக்கு கத்தியில் கட் பண்ண வரல. கட் பண்றது நமக்கு வரல, அதனால அம்மா கட் பண்றாங்க. முடிஞ்சிச்சு. இப்போ என்னென்ன இருக்குன்னா பட்டை, அது கூட வந்து லவங்கம், அது கூட இலை, அப்புறம் வந்து இஞ்சி தனியாக அரைச்சி வச்சுக்கிறோம், பட்டை தனியாக இஞ்சி தனியாக அரைச்சி வச்சுக்கிறோம், பூண்டு தனியாக அரைச்சி வச்சுக்கிறோம், வெங்காயம் கட் பண்ணியாச்சு, தக்காளி கட் பண்ணியாச்சு, தயிர் கொஞ்சம் எடுத்து, அதாவது வந்து ஒரு கப்பு தயிர் எடுத்து வச்சுக்கிறோம், பச்சை மிளகா வந்து ஃப்ளேவர் கார ஃப்ளேவர்த்துக்காக ஒரே ஒன்று மட்டும் எடுத்து வச்சுக்கிறோம், அரிசி தனியாக ஊற வச்சாச்சு, சிக்கன் தனியாக வந்து மஞ்சள் தூள் போட்டு வெங்காயத்தை போட்டுக்கலாம். அம்மா கரண்டி இல்லம்மா மெயினா கரண்டி நம்ம கைக்கு வந்துச்சு. இப்ப நம்ம வந்து நெய்யில போட்ட வெங்காயத்தை வந்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா பொன்னிறமா வந்துச்சு. பொன்னிறமா வந்ததும் வந்து இந்த வெங்காயத்தை வந்து எடுத்து ஓரமா வச்சிடலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றி கொதிக்கிட்டோம். ப்ராசஸ் அது வந்து வெங்காயத்தை வந்து இது பண்ணியாச்சு. இப்போ அடுத்தது வந்து ஒன்று ஒன்றா போட போகிறோம். எண்ணெய் நல்லா கொதிக்கிட்டோம். கொதித்த உடனே ஃபஸ்ட்டு வந்து இலை போட்டுக்கலாம், பிரியாணி இலை. அப்படியே வந்து லைனாக பட்டை, லவங்கம், ஏலக்காய் எல்லாம் போட்டுக்கலாம். போட்டோடனே வந்து ஃப்ளேவர் கோசம் நம்ம வந்து வச்சிருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டுடலாம். போட்டு அந்த வாசனை போகிற வரைக்கும் நல்லா கலரி விட்டு நல்லா வந்து இது பண்ணிக்கலாம். அந்த இஞ்சி பூண்டோட வாசனை வந்து போகிற அளவுக்கு நல்லா கலரிக்கலாம். அடுத்து வந்து இந்த புதினா மல்லி இது எல்லாத்தையுமே வந்து போட்டுக்கலாம். போட்டு நல்லா வந்து வதக்கிக்கலாம். எல்லாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கூட சேர்த்து நல்லா வாசனையா வரும். அடுத்தது நம்ம வச்சிருந்த அந்த வெங்காயத்தையும் எடுத்து போட்டுக்கலாம்.
ஆல்ரெடி வதக்கி வச்சிருந்த வெங்காயத்தையும் வந்து போட்டாச்சு. அதுக்கப்புறம் நல்லா இந்த வாசனை எல்லாமே போனதுக்கு அப்புறம் இஞ்சி பூண்டு வாசனை, இந்த வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் தக்காளி அரிஞ்சு வச்சிருந்த தக்காளி எடுத்து போட்டுக்க போறோம். போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கட்டும். இப்போ மெயின் திங் தான் வந்து நம்ம என்ன பண்ணணும், தனியாத்தூள் 2 ஸ்பூனு, மஞ்சத்தூள் ஒரு சின்ன டேபிள் ஸ்பூனு, சில்லி பவுடர் 2 ஸ்பூனு, பிரியாணி மசாலா அப்புறமா 2 ஸ்பூன் போடணும். அது லாஸ்டா போட்டு, உங்களுக்கு காரம் அதிகமா தேவைன்னா 3 பச்சை மிளகா அந்த மாதிரி கூட சேர்த்துக்கலாம். இப்ப அந்த மசாலா அப்படியே போட்டுக்கலாம். தக்காளி தான் கொஞ்சம் இதுவா இருக்கு, அதனால அதை நல்லா வந்து இது பண்ணிக்கலாம். மத்திய கோசம் இது பண்ணிக்கலாம். இப்ப வந்து என்ன பண்ணீங்கன்னா தயிர் எடுத்து ஊற்றணும். ஒரு கப்பு வந்து நம்ம வச்சிருந்த தயிரை வந்து அதை ஊற்றி நல்லா இது பண்ணிக்கலாம். பிரிஞ்சி செய்யறதுனால இதான் ப்ராசஸ். இது வரைக்கும் நீங்க செஞ்சீங்கன்னா பிரிஞ்சி இதுல வந்து காய்கறி, இப்போ நம்ம கறிக்கு போறதுக்கு பதிலாக காய்கறி போடணும். அதாவது வந்து பீன்ஸு, கேரட்டு அதெல்லாம் போட்டிருப்போம். இப்போ நம்ம சிக்கன் யூஸ் பண்ணனால இப்போ சிக்கன் போட போறோம். ஆனா வந்து இதே நீங்க பிரிஞ்சு செய்ய போறீங்கன்னா அதுல வந்து கேரட்டு, பீன்ஸ் இதெல்லாம் போட்டுக்கலாம். ஓலை தனியா கொதிச்சிட்டு இருக்கு. இப்ப நல்லா இது கலரணும். இது நல்லா வந்து கலரி எடுத்தீங்கன்னா தான் வந்து இந்த மசாலா போட இந்த தயிராகப்பட்டது, இந்த வெங்காயம், இந்த அந்த மசாலா, புதினா எல்லாமே வந்து அந்த மொத்தமா சேர்ந்ததுதான் இந்த பிரியாணி. அதாவது வந்து எல்லா பிளேவரும் சேர்ந்ததுதான் இந்த பிரியாணி. இந்த தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு, தயிரும் போட்டாச்சு. ஒரு எலுமிச்சை பழம், அதாவது வந்து ஒரு எலுமிச்சை பழத்துல பாதி வந்து பிழிஞ்சு விட்டுக்கலாம். அவ்வளவுதான். இப்ப நம்ம வந்து தயிர் பண்ணதுக்கு அப்புறம் கறி போட்டுக்கலாம். பிரியாணிக்குன்னு சொல்லிட்டு லெக் பீஸா வாங்கிட்டு வந்திருக்கோம். இப்போ இந்த மசாலா கூட இந்த இது எல்லாமே வந்து நல்லா வந்து இது ஆகணும், வெஜ்ஜாகணும். எந்த அளவுக்கு இது வந்து ஊறுதோ உள்ள, அதாவது வந்து இந்த மசாலா உள்ள போதும், அப்பதான் நம்ம பிரியாணி சாப்பிடும் போது இந்த மசாலா பிளேவர் வந்து நம்மளுக்கு நல்லா தெரியும். அதனால வந்து நல்லா எவ்வளவுக்கு சுண்டுதோ அந்த அளவுக்கு வந்து சுண்டணும். சிம்மிலே வைக்கட்டும், நல்லா கொதிக்கிட்டோம், நல்லா கலரிக்கிட்டே இருக்கும். ஊற்றல அது நல்லா ஃபர்ஸ்ட் இது வந்து இதுல அதுல இருந்து தண்ணி வரும். அதாவது வந்து நீங்க இப்போ தண்ணியிலேயே வருத்தமே பட தேவை. ஏன்னா வந்து இந்த சிக்கனுக்குள்ள இருக்கிற தண்ணியே வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து அது நம்ம கொதிக்கும் போது அதுல இருக்கிற தண்ணியே வந்து வெளியில வரும். அதனால வந்து தைரியமா சிம்மில் வைக்காம ஃபுல் ஸ்பாட்ல வச்சு நல்லா இது பண்ணி கலரி விட்டுக்கிட்டே இருங்க. அதாவது வந்து அந்த மசாலா வந்து மெரிஜாற அளவுக்கு கலரிக்கிட்டே இருக்கும்.
ஒலை ஆன்லைன்ல உலக கொதிச்சு, அதனால வந்து ஊற வச்சிருந்த அரிசி எடுத்தாந்து போட்டாச்சு. அதுல வந்து கொஞ்சம் புதினா, கொஞ்சம் மிளகு, ஒரு ஏலக்காய் அந்த பிளேவர் கோசம் போட்டு இப்போ உலை கொதிக்கணும். இது வந்து எப்படின்னா வந்து ஒரு பதம் வந்து எப்படின்னா ஒரு 70% வெந்தா போதும். ஏன்னா நம்ம டம் தான் கட்ட போறோம். ஆனா வந்து ஒரு 70% வந்து வெந்தா போதும். எடுத்து அரிசி ஃபுல்லா வந்து கொலை ஆக்கக்கூடாது. ஏன்னா வந்து டம் கட்டும் போது இன்னும் குறைஞ்சிடும் அரிசி. ஒரு கையில பாதி போட்டுக்கலாம். உப்பு இல்லைன்னா அப்புறமா போட்டுக்கலாம். நல்லா போட்டு கலரிக்கலாம். ஏன்னா இந்த டைம்ல தான் வந்து நல்லா கொதிக்கும் போது உப்பு காரம் எல்லாமே வந்து ஒன்னா சேர்ந்து இதுவாகும். பாருங்க, தண்ணியே இல்லைன்னாங்க அம்மா, தண்ணி ஊத்தணுமேன்னு கேட்டாங்க. அதை பாருங்க, சிக்கன்ல இருந்து எவ்வளவு தண்ணி வந்திருக்கு பாருங்க. சிக்கன் கொதிக்கும் போது நம்மளுக்கு அவ்வளவு தண்ணி வெளியில வரும் இருக்குது. இப்போ வந்து அதாவது வந்து ஆல்ரெடி வந்து சில்லி பவுடர் 2 ஸ்பூனும், தனியா தூள் 2 ஸ்பூனும் போட்டோம். இப்போ வந்து பிரியாணி மசாலா 2 ஸ்பூன் போட்டுருவோம். கரம் மசாலாலாம் வேணாம். ரெண்டு ஸ்பூன் போட்டுடலாம். இந்த மாதிரி கொதிநிலை, அதாவது வந்து இந்த மாதிரி கொதிநிலைக்கு வந்ததுனால வந்து தண்ணி எல்லாமே கொதிக்க ஆரம்பிச்சு டப்பன் பபுள்ஸ் வரும்போது வந்து தண்ணி ஊத்திக்கலாம். அதாவது வந்து இப்ப நம்ம 1 கிலோ இது பண்றதுனால வந்து 1 சொம்பு தண்ணி ஊத்திக்கலாம். ஏன்னா டம் தான் கட்ட போறோம். அதனால 3/4 சொம்பு ஊத்தினா கூட போதும் தான். இதுக்கு முன்னாடி எலுமிச்சை பழம் வந்து ஒரு கட் பண்ணி வச்சிருந்தோம். அதுல வந்து பாதி இது பிழிஞ்சு விட்டுக்கலாம். ஊத்துறதுக்கு முன்னாடி ஓரளவுக்கு கலந்து விட்டுக்கலாம். காரம் கரெக்டா இருக்காங்க கொஞ்சம் செக் பண்ணி, ஏன்னா தண்ணி கொஞ்சம் அதுக்கேற்ற மாதிரி ஊற்றிக்கலாம். எல்லாம் சரியான நிலையில தான் இருக்கு. காரம் மட்டும் லைட்டா இருக்கு. ஆனா வந்து நம்ம சாதம் உள்ள போட்டதுக்கு அப்புறம் அந்த காரத்தை அது வலிச்சுக்கும். அதனால அது பிரச்சனை இல்லை. உப்பு கரிப்பா இருந்தாலும், லைட்டா கரிப்பா இருந்தாலும் அது சாதம் வலிச்சுக்கும். அதுவும் பிரச்சனை இல்லை. கம்மியா இருந்துச்சுன்னா கூட கொஞ்சம் லைட்டா போட்டுக்கோங்க. ஏன்னா வந்து கல்லுன்னு ஆயிடும். அவ்வளவுதான். தண்ணி ஊத்த போறோம். 3/4 தண்ணியை ஊத்த போறேன். ஊத்திட்டு கொஞ்சம் லைட்டா கலரிட்டு தட்டு போட்டு மூடிடலாம். சிக்கன் நல்லா வேகட்டும். ஏன்னா வந்து ஸ்டீம் தான் வந்து பாதி இதுவாக்கும். அதை வந்து நல்லா வந்து வேக வைக்கும். அதனால வந்து தட்டு போட்டு மூடிடலாம். அது அளவுக்கு இருக்கிற மாதிரி இந்த டபரா கேட்ட இந்த தட்டை வந்து கரெக்டா தேர்ந்தெடுத்துக்கோங்க. ஏன்னா இதை வந்து மூடினீங்கன்னா வந்து கேப் போடலாம். நல்லா ஸ்டீம் ஆகி நல்லா கொதிக்கும். கொஞ்ச நேரம் கொதிக்கிட்டோம், பார்ப்போம். நல்லா இந்த மாதிரி நல்லா கொதிக்கிட்டோம். அந்த தண்ணி வந்து ஓரளவுக்கு வந்து சுண்டணும். சுண்டாதான் வந்து நம்ம, ஏன்னா வந்து ரைஸை வந்து ஆல்ரெடி வந்து நம்ம வந்து பாயில் பண்ணிட்டோம். அதனால வந்து தண்ணி இருந்துச்சுன்னா ரொம்ப ரைஸ் குறைஞ்சிடும். அதனால வந்து இந்த தண்ணி வந்து நல்லா சுண்டட்டும், நல்லா கொதிக்கட்டும். எலும்பு தனியா, சிக்கன் தனியா, தனியா வந்தாதான் சூப்பரா இருக்கும் பிரியாணியில. நம்ம அப்படி எடுக்கும் போது டபக்குன்னு உருவி விழணும். எலும்புல இருந்து சிக்கன் அந்த அளவுக்கு வந்து இது ஸ்டீம் ஆகணும். இன்னும் ஒரு 5 நிமிஷம் ஸ்டீம் ஆகிட்டுருப்போம். சாதம் வந்து பதமாயிடுச்சான்னு பார்க்கலாம். எங்க அம்மா வந்து பார்க்க போறாங்க. பாரு வெந்துருச்சான்னு சொல்லிட்டு. 70% வெந்தா போதும்னு நான் சொல்லிட்டு இருந்தேன். காயை எடுத்து பாருங்க.
இன்னும் அரிசி நிலையிலேயே தான் இருக்கு, இன்னும் சாத நிலைக்கு மாறல. இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம். கையில சூடா தண்ணி படுது, ஸ்டீம் ஆகி பயப்படுறாங்களா? சரியான மனநிலை, சரியான பதநிலையில தான் இருக்கு. மனநிலையில பதநிலை. சிரிக்காத. நல்லா கொதி நிலைக்கு வந்துச்சு. அரிசி பாதம் பார்த்துருவோம். சரியான நிலைக்கு வந்துச்சு. வெடி கட்டிடுவோம் அரிசிய. அவ்வளவுதான், ரைஸ் போட போறோம். அதனால வந்து சிம்ல வச்சுக்கலாம். இத அந்த டைம்ல வந்து முட்டை வேக வச்சுக்கலாம். இப்ப நம்ம லேயர் போட போறதால என்ன பண்ண போறோம்னா, இதுல இருக்கிறத கொஞ்சம் எடுத்து தனியா எடுத்து வச்சுக்கலாம். ஒரு குண்டான்ல வந்து கொஞ்சம் எடுத்து தனியா எடுத்து வச்சுக்கலாம். பீஸ்லாம் வேணாம், பீஸ்லாம் அடியிலே இருக்கட்டும். கொஞ்சம் குழம்பு மட்டும் எடுத்துக்கலாம். அதை வந்து கொஞ்சம் கிரேவி மட்டும் எடுத்து லேயருக்கு வசம், அதாவது லேயர்ல ஊற்ற போறோம். அடுத்த லேயர் ஊற்றணும். கொஞ்சம் ரைஸ் போட்டு கொஞ்சம் லேயர்ல ஊற்றுறதுக்கோசம் தனியா எடுத்துக்கலாம். ஒரே பீஸ் மட்டும் எடுத்துக்கிறேன். There's someone to save me. I can't find myself. I'm totally lost. வெங்காயத்தையும் போட்டு பச்சரி செஞ்சுக்கலாம். ஓபன் பண்ண போறோம்.
இல்லையே நம்மகிட்ட இல்லை. அதெல்லாம் தம் கட்டியாச்சு, கீழே இறக்கியாச்சு. அப்படியே லைட்டாக கலரி விட்டுக்க வேண்டியது தான். ஏன்னா வந்து மேலே ரைஸ் இருக்கும், அப்படியே லைட்டாக கலர்னிங்கன்னா போதும். இது நீங்கள் பிரியாணி வந்து நம்ம கேசரி பவுட்ரு அதெல்லாம் போட்டுருந்தோம்னா வந்து கலர் பவுட்ரு கலந்துருந்தா கலர் வந்துருக்கும். நம்ம கலர் யூஸ் பண்ணல. அவ்வளோதான், பிளேட் அடிச்சாச்சு. வாங்க எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து அப்பா கொடுக்க போகிறோம். இந்த தட்டில் போட்டுருவாப்பா. இல்லப்பா சாப்பிடுச்சு. குட்டி எப்படி இருக்கு சொல்லு, எப்படி இருக்கு சொல்லு. சூப்பரா எப்படி கையில கையில கை வச்சு சொல்லு. சூப்பர். அருமையா இருக்கு, சூப்பரா இருக்கு. பீஸ் எடுத்து காட்டுப்பா எப்படி ஊத்துறது. சுடும் சுடும்.